இப்படி சொதக்குன்னு குத்திக்கிட்டு இருந்தா எப்ப பொடி வர்றது? என்னையா மிளகா, எப்படி இருக்கீங்க? ஒரு உலக்கைய காணோம் சார். உலக்கைய காணுமா? அதெல்லாம் சொன்னா உங்க டிபார்ட்மெண்ட்ல கண்டுபிடிச்சா கொடுக்க போறீங்க. அதை விடுங்க. நான் நேற்றுக்கு ஊர்ல இல்ல, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. என்னமோ அந்த காளி பைய கிட்ட கைய மடக்கிக்கிட்டு இருந்தீங்களாம்ல. என்கிட்ட சொல்லி இருந்தா கொஞ்சம் மிளகா அப்படி கொடுத்துருப்பேன். அவன் கண்ணுல தூவி இருக்கலாம்ல. அவனை 4 சாத்தி உள்ள போடாம விட்டுட்டீங்களே சார். மாணிக்கம், சட்டத்தோட நோக்கம் தண்டிக்கிறது இல்ல, திருத்துறது தான். அவன் எங்க சார் திருந்த போறான்? யாரா இருந்தாலும் அவன் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். காளி திருந்துறான் பாப்போம். அதுவும் சரிதான். உன்கிட்ட கேட்டாரா? இடிமா வேலையை பாப்பியா? நீ தான் என் காசுல போய்கிட்டு இருக்கு. மறந்துட்டேன். இந்தாங்க இந்த மாத வாடகை. பரவாயில்லையே, ரொம்ப நாணயமா நடந்துக்கிறீங்களே. நான் தொழில் பண்றதுக்கு நீங்க பெரிய மனசு பண்ணி இந்த இடத்தை கொடுத்துருக்கீங்க, குறைச்ச வாடகைக்கு. நானும் கரெக்டா வாடகை கொடுக்க வேணாமா? என்ன நான் நாணயத்தேன். ஒரு சின்ன விஷயம், அத கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம்னா பாதியா கழிச்சு கொடுத்துறாதீங்க, முழுசா கொடுங்க. முதல்ல நான் கொடுத்தது வாடகை, இப்ப நான் வாங்கினது கடன். இதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம். இதையும் நான் திருப்பி கொடுத்துருவேன். ஏன்னா நான் நாணயத்தேன். ஒரு சின்ன விஷயம், என்கிட்ட இன்னொரு 100 ரூபா நோட்டு இல்ல. புத்திசாலி. ஏய், எங்கடா போலாம்? பார்வரின் குயின். நான் வரலடா, சினிமாவோட கிளாஸ் ரூம் பெட்டர். நீங்க எங்க வேலை போகலாம்? பயாலஜி லெக்சர் வந்தாருன்னா பார்த்துட்டு தான் நான் வருவேன். அப்படி என்ன அவர்கிட்ட முக்கியமான வேலை? அவர் வரும்போது அழகான அவரோட தங்கச்சியும் கூடவே வருவாளா? நல்லா விசாரிச்சியா? பொண்டாட்டியா இருக்க போறா? சும்மா இல்ல, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாம நம்ம காலேஜ் லெக்சரர்களுக்கு தங்கச்சியே கிடையாது. நீ பெரிய மன்மத குஞ்சு, உனக்கு தெரியாம இருக்க கூட. போடா. நிஜமாவே இருக்கா? அந்த அழகை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? கடைஞ்செடுத்த சில மாதிரி 36, 24, 36 எல்லாம் நீ எடுக்கிற மார்க் மாதிரியே இருக்கு. டாய், அந்த லெக்சருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது லேப்ல தவளையா இருக்கிறதுக்கு பதிலா ஒன்ன இடத்துல போறாரு. ஹாய் தேவி. என்ன அல்ஜிப்ரா போட்டியான்னு கேட்டேன், தப்பா எடுத்துக்கிட்டியே. இதுக்கு மேல பேசுனா செருப்ப கட்டுவேன், கழட்டி அடிப்பேன். அடிக்கிறத பத்தி ஒண்ணும் இல்ல, ஆனா அடிச்சதுக்கு அப்புறம் அதை என் கையிலேயே கொடுத்துறணும். அப்பதான் அது என்னுடைய பிற்காலத்து மலரும் நினைவுகளுக்கு பிரயோஜனப்படும். காலேஜ்லயே சுத்தமான ஆயிக்க. சாரிடா யோகே, இவனையே நீ செருப்பால அடிக்க போற? உன் ஆக்ஷன் எடுத்துருவேன். இந்தா இதைய வச்சுக்க. பாதணிகளை கையில் ஏந்தி கொண்டிருக்கும் பாதிஷாக்களே, அடுத்து என்ன செய்வதாக உத்தேசம்? ஏன் ராஜா, இவளோட செருப்பை வாங்கி வச்சுக்கிட்டு ஏன் தகராறு பண்றீங்க? தகராறு பண்றப்பா? ஐயோ, இது கிளாஸுக்கே போயிருக்கலாம் போலடா. இந்த சின்ன விஷயத்துல ஏன்டா மனசை தளர விடுற? குண்டு பாப்பா, நீ தானே ஆசையா கொடுத்த, சொல்லுமா? சரிப்பா, இப்ப ஒழுங்கா தரப்போறீங்களா இல்லையா? தர முடியாது. ஏ? எந்த செருப்பால என் ஃப்ரெண்ட் அடிக்க வந்தாலும் அதே செருப்பால அவளுக்கு ஒரு அடி கொடுப்போம். அவளுக்கு சப்போர்ட்டா வந்தா உனக்கு ஒரு அடி கொடுப்போம். கரெக்ட், சம்மதமா? நீ செருப்பால் அடிச்சா என் கை ஒண்ணு பூ பறிச்சுட்டு இருக்காத. கை நீட்டியா பேசுற? இந்த கைய முடிச்சிட்டா என்ன செய்வ? கண்ணகி பரம்பரை. ஏய், முறைச்ச ஜட்டரண்டி நறுக்கிடுவேன், ஜாக்கிரதை. ஏன் இப்படி அட்டகாசம் பண்றீங்க? உங்களை படிக்க வைக்க உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க நம்பிக்கையெல்லாம் வீணாக்கி கண்ணீர் சிந்த வைக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இல்லையே, நீ உருப்படவே மாட்ட அப்படின்னு எங்க அப்பா அம்மா என் தலையில தண்ணியை தெளிச்சு அனுப்பிச்சிட்டாங்களே. படிக்கிற நேரத்தை வீணாக்குனவங்க வாழ்க்கை பாயத்தம் போயிருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்க. என் அறிவு கண்ணை திறந்துட்ட. படிப்போட அருமை எனக்கு இப்பதான் புரியுது. வள்ளி, நாளை இருந்து நீயும் நானும் ஒரே பெஞ்ச்ல பக்கத்துல உட்கார்ந்து படிப்போம். எனக்கு தெரியாத நீ சொல்லிக் கொடு, உனக்கு தெரியாத நான் சொல்லிக் கொடுக்குறேன். 2 பேரும் கலந்து கலந்து விழுந்து விழுந்து படிப்போமா? படிப்போமே. வள்ளி, உன் தோழியின் காலனி. உங்களுக்கு எல்லாம் நல்ல புத்தி எப்பதான் வரப்போதோ? நடந்து சென்றவன் தடிக்கு விழுந்து மரணம். என்னங்க இது அநியாயமா இருக்கு? அவன் கிடக்க அல்பாயுசு. நேத்து பாரு, எங்க வீட்டுல 21 படி உள்ள ஏணியில இருந்து விழுந்தேன். ஒரு சின்ன காயம் கூட படலையே. என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு? 21வது படியில இருந்து விழுந்த உங்களுக்கு காயமே படலையா? அது எப்படி? நான் முதல் படியில ஏறும்போது விழுந்தேனே. ஏய், ஏயா கும்பிடுற? என்ன இருந்தாலும் நீங்க ஏட்டாச்சே. நீ ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிற. என்ன வள்ளி? இன்ஸ்பெக்டர் இருக்காரா? வருங்கால இன்ஸ்பெக்டர் இருக்காரு. யாரு? நான் தான். தேவர் சார் இருக்காருன்னு கேட்டேன். வீட்டுல இருக்காரு. ஏயா, நான் இன்ஸ்பெக்டர் ஆகிறது யாருக்கும் பிடிக்கலையா? ஆமா சார். உனக்கு கூடவா? ஆமாங்க. ஏய், அது இல்ல சார், நீங்க இன்ஸ்பெக்டர் ஆயிட்டா நான் ஏட் ஆயிருவேன். பாவள்ளி, உட்காரு.
ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பணியாரோட தம்பி ராஜா காலேஜ்ல ரொம்ப தொல்லை கொடுக்கறான் சார். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா கிண்டலும் கேலி இருக்கத்தான் செய்யும். இதுக்காக ஃபீல் பண்றது? கேலி பண்றதுக்கு ஒரு அளவு வேணும் சார். எப்பவுமே 4-5 ஃப்ரெண்ட்ஸ்களை சேர்த்துக்கிட்டு தரக்குறவா எல்லாம் பேசுறான். சமாளிக்க முடியாம தான் உங்ககிட்ட சொல்ல வந்த. அப்படியா? சரி, அவனை சந்திச்சு புத்திமதி சொல்றேன். அறிவுரை உபதேசம் இதுக்கெல்லாம் காலம் இல்ல சார். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல நாள் உத கொடுங்க சார். இந்த துப்பாக்கியில சுட்டிக்கிறது கூட தப்பு இல்ல. ஆத்திரப்படாதம்மா. உதாரணத்துக்கு காளி எடுத்துக்க. அவனை அடிக்கல, உதைக்கல. இப்ப அவன் திருந்தி ராஜா வீட்டுல ஒழுங்கா வேலை பார்க்கறான். ஒருத்தர் செய்யற தவிர பக்குவமா எடுத்து சொன்னா அவன் திருந்திடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ராஜாவுக்கு நான் அட்வைஸ் பண்றேன். எனக்கு அட்வைஸ் பண்ண நீங்க யார் சார்? உனக்கு ஒரு சகோதரன் நினைச்சுக்கேன். மன்னிக்கிறேன் சார், அதுக்கு ஏற்கனவே எங்க வீட்டுல ஒருத்தர் இருக்காரு. சரி, இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் நம்மள கேட்கலாம் இல்லையா? நீங்க வந்து கேட்கற அளவுக்கு நான் என்ன கொலையா பண்ணிட்டா? ஒரு பொண்ணுடைய மனசை புண்படுத்துறது கூட கொலைக்கு சமந்தாம்பா. அப்ப நம்ம கோர்ட்ல சார் சந்திக்கணும். தம்பி, மனசாட்சி கூட கோர்ட் மாதிரி தான். இத பாரு, நீ செய்யறது நியாயமா நல்லா யோசிச்சு பாரு. ஒரு ஏழை பொண்ணு, அதுவும் நம்ம ஊர் பொண்ணு, படிச்சு முன்னுக்கு வரணும் காலேஜுக்கு வந்தா இப்படியா கிண்டலும் கலாட்டமும் செய்யறது? அப்ப வெளியூர் பொண்ணா கிண்டல் பண்ணலான்றீங்க? நீ பேசலப்பா. உன் வயசு வசதியும் உன்னை இப்படி பேச வைக்குது. தெரிஞ்சே ஏன் சார் தொல்லை பண்றீங்க? உன்னை மறந்துட்டீங்க. நாங்க கம்ப்யூட்டர் காலத்துல இருக்கோம். நீங்க இன்னும் கம்பராமாயண காலத்திலே இருக்கீங்க. கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவங்க கூட கடைசி காலத்துல கம்பராமாயணத்தை தேடித்தான் வரான். என்ன சார், பய ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்கான்? வேகமா மட்டும் இல்ல, ராங் ரூட்ல போயிட்டு இருக்கான். அப்படி போகாதன்னா கேட்க மாட்டேங்கிறான். வேகமா போகாதேன்னு மெதுவா சொல்லிருப்பீங்க. அதே வேகமா சொல்லிருந்தீங்கன்னா பய கேட்டிருப்பான். அது ஏன் அவங்க அண்ணன் கிட்ட சொன்னா கண்டிச்சுட்டு போறாரு. நீங்க ஒண்ணு, தம்பி பச்சை மிளகான்னா அண்ணன் காஞ்ச மிளகா. இவனை கட்டி வச்சு தோலை உரிடா. என்ன துணிச்சல் இருந்தா ஏன் தோப்புல போந்து எள்ளி திருடி இருப்ப. என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? காளி, இவனை கட்டி வச்சு அடிக்கிற அடியில இடுப்பு நம்ம முறியணும். ஜாக்கிரதை. எதுக்காக அந்த வேலையை செஞ்ச? ஏன்டா இளநிய திருடுன? என் பிள்ளைக்கு அம்மா பார்த்து படுத்த படுக்கையா கிடக்குறான். இளநீ வாங்கி கொடுக்க சொன்னாங்க. கையில காசு இல்ல. அதனால தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம். பெத்த மனசு கேட்காம திருடிட்டங்க. அதுக்கு ஏன்டா அந்த கஞ்ச போய் தோட்டத்துல திருடுன? இந்த காசுல குழந்தைக்கு இளநீ வாங்கி கொடுப்போம். நெப்போலியன். எஸ் சார். வள்ளி. எஸ் சார். மனோகர். Get up. இது என்ன சினிமா தியேட்டரா? ஏன் விசில் அடிச்ச? டெய்லி எஸ்ஆர் எஸ்ஆர் சொல்லி அழுத்து போச்சு. இது புதுமையா இல்ல சார்? புதுமைய படிப்புல காட்டுங்க. சிட் டவுன். கண்ணன். எஸ் சார். சண்முகம். எஸ் சார். ரவி. எஸ் சார். குட் மார்னிங் சார். நீங்க எல்லாம் இப்பதான் வர்றீங்களா? ஆமா சார். இவங்களுக்காக பின்னணி குரல் கொடுத்த அந்த பலகுரல் மன்னன் யாரப்பா? ராஜா, get up. உன்னுடைய குரல் வளத்துக்கு நீ காலேஜுக்கு வர்றதை விட்டுட்டு எங்கேயாவது கச்சேரி பண்ண போலாம். சார், அப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக உயிரே கொடுக்குறேன். நான் குரல் கொடுத்தது தப்பா சார்? நிச்சயமா தப்புதான். இல்ல சார், உங்க கிளாஸ்ல 100க்கு 100 பேர் ஆஜரானா உங்களுக்கு தானே சார் பெருமை? நோ 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 நோ, நாட் அட் ஆல். 100க்கு 100 மார்க் வாங்கினாதான் எனக்கு பெருமை. சார், எங்க திறமையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம், உடனே பதில் வரும். இந்தியாவின் முதல் முகலாய மன்னன் யார்? யார்? சொல்லேன்டா சொல்லேன்டா. சொல்லேன்டா சொல்லேன்டா சொல்லேன்டா. இப்ப பாருங்க, நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லுவான். கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு வந்து சொல்றேன் சார். மன்னன்டா நீ, பிறவி சிந்தனையா. சித்தா. ராஜா, நீ சொல்றேன்னு சொல்லிட்டு மத்தவங்களை கை காட்டுறியே, வாட் இஸ் திஸ்? சார், பதில் வரும்னு சொன்னேனே தவிர என்கிட்ட இருந்து வரும்னு சொன்னா சார். அதான் செட்டப். என்ன சார் இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? பாடத்த ஆரம்பிங்க. சார், உங்க பைத்தியக்கார சொல்லிட்டேன் சார். ஐயோ, ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சார். சத்தியமா உங்களை தான் சார் சொல்றேன். சத்தியமா நான் உங்களை சொல்லல சார். வேணா பொய் சொல்லாத, நாங்கெல்லாம் சாட்சி. ஆமா சார், உங்களை தான் சொல்றாப்ல. துக்கத்தை மறக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் விட்டுருங்க சார். Shut up, சும்மாடா. சார், வர வர வள்ளிக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆச்சு. வெளியில போக சொல்லுங்க சார். மச்சான், வள்ளி 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 வள்ளி. புண்ணியவாங்களே, நீங்க தான் படிக்கிறது இல்ல. நல்லா படிக்கிற பொண்ணு கிளாஸை விட்டு அனுப்பிச்சிட்டீங்களே. ஏன் பக்கத்து கிளாஸ்ல உட்கார சொல்லுங்களேன். ஷட் அப். போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. சார், Do what I say. இந்த ஆளுக்கு ஒரு வேலை இல்ல. Follow me. ஏய்,
நீங்க எங்க போறீங்க? சமாதான குழு சார், தனியா இயங்காது, மொத்தமா தான் இயங்கும். வாங்கடா. வெளியவே இருங்க, உள்ள வந்துடாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன சார்? வழி விடுறீங்களா? போங்க சார். அம்மணி, தங்களை அழைத்து வரும்படி பேராசிரியர் என்னை அனுப்பி வைத்துள்ளார். தங்கள் பொற்பாதங்களை எடுத்து வைத்து வகுப்பறைக்கு வருகிறீர்களா? வராமல் அடம் பிடிப்பது வஞ்சியருக்கு அழகல்ல. தாங்களாகவே வருகிறீர்களா, இல்லை முத்து பல்லக்கை கொண்டு வர சொல்லட்டுமா? மன்னா, என்ன பல்லக்கு எதற்கு? பட்டத்து யானையே தயாராக இருக்கும் பொழுது. உங்க தொல்லை தாங்க முடியாம தானே நான் வெளியே வந்தேன். ஏன் இங்கேயும் அதே வயிற்றுல குட்டிக்கிறீங்க? நீ மட்டும் எங்களை காட்டி கொடுக்கலாமா? நீ தப்பு செஞ்சு நான் காட்டி கொடுத்தேன். அதுக்கு நீ யாரு? நானும் உன்ன மாதிரி பணம் கட்டி தான் படிக்கிறேன். படிக்கிற நேரத்துல படிக்க விடாம நீ கலாட்டா பண்ணா அத கேட்க கூடாதா? கேட்க கூடாது. நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன் தெரியுமா? நாளைக்கே கிளாஸ் ரூம்ல ஜட்டியோட வந்து டிஸ்கோ ஆடுவேன். உன்னால என்ன பண்ணிட முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவர் என்ன தலைய சீவிடுவாரா? நீ ஒரு டீ கடைக்காரி. வள்ளி டீ கடைக்காரியா? இந்த விஷயத்தை ஏன்டா முன்னாடியே சொல்லல? காலேஜ் கேண்டீன் டீ பச்சை தண்ணி மாதிரி இருக்குடா. வள்ளி கடையில டீ குடிச்சு நானும் இவன மாதிரி வரணும்னு பாக்குறேன். மச்சி, ஏற்பாடு பண்றது. கவலைப்படாதீங்கடா. வள்ளி, நாளைக்கு வரும்போது பிளாஸ்க்ல கறந்த பால் கறந்தபடி டீ போட்டு ஆடையோட எடுத்துக்கிட்டு வா, நாங்க குடிச்சிரோம். மீனா, என்னக்கா? போய் அக்கா வர சொல்லு. சரிக்கா. அவர்கிட்ட 40 காசு வாங்கிக்க. அக்கா, உன்னை சின்னக்கா கூப்பிடுதே. என்ன வள்ளி, ஏன் கூப்பிட்ட? உன்னை தாண்டி, ஏன் பேசாம இருக்க? அக்கா, இனிமே நான் காலேஜுக்கு போறது இல்ல. ஏமா அப்படி சொல்ற? பணக்காரங்களுக்கு தான்க்கா காலேஜ், நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு சரிப்பட்டு வராது. கூட படிக்கிற வசதியான பொண்ணுங்க மாதிரி உன்னால இருக்க முடியலையேன்னு வருத்தப்படுறியா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலக்கா. அப்படி ஏன் எப்படி சொன்ன? உனக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்கலான்னுதா நான் இப்படி சொன்னேன். வேணாண்டி, எச்ச கிளாஸ் கழுவுறதும் நெருப்புல நிக்கிறதும் என்னோட போகட்டும். நீ படிச்சு பெரிய கலெக்டர் ஆகணும், என் தங்கச்சி ஒரு கலெக்டர்னு எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லிக்கணும்னு கனவு கண்ட. உன் முடிவை மாத்திக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடி. சரிக்கா, நான் காலேஜுக்கு போறேன். அம்மா, நீ போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்துரு. சரிம்மா. வேணாம்மா, நீரு, நான் போய் தண்ணி கொண்டு வந்துறேன். சரிம்மா. ராஜா, லீவு நாள் அதுவும் ஜாலியா இருக்கலாம். ஊருக்கு வந்தா கண்ணு குளிச்சா ஒரு பச்சையை காணமாடா. நீ என்ன குருடா? வயலு, மரம், செடி, கொடி எல்லாமே பச்சையா தானடா இருக்கு. டேய், இந்த பச்சை எவன்டா கேட்டான்? கிளிப்பச்சை, கிராமத்து கிளிப்பச்சை, கிளுகிழுப்பான கிராமத்து கிளிப்பச்சையே காணுமேடா. அங்க பாருங்கடா. டேய், ஒரு கிளிய கூட காணும்னா ஒரு கிளி கூட்டமா வருதுடா. மச்சி, சுடுவோமா? மச்சான், வள்ளி என்ன வர்றா? இன்னைக்கு வம்பு கெடுத்து ஒரு வழி பண்ணிட வேண்டியதான். வள்ளி, குட்ட குட்ட குனியறவனும் முட்டாள், குனிய குனிய குற்றவனும் முட்டாள் ஆயிடக்கூடாது பாரு. நாம புத்திசாலிங்கிறத அவனுக்கு நிரூபிக்கணும். நான் சொல்றபடி செய்யறியா? சரிங்க சார். ஒரு நிமிஷம், இன்னைக்கு மழை வருமா? நாங்க என்ன வானிலை ஆராய்ச்சி நிலையத்துல வேலை செய்யறோம், காலேஜ்ல படிக்கிறோம். ஒரு மாதிரி ஈர காத்து வீச்ச, அதனால கேட்டேன். மச்சி, தாராவை பார்த்தா ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இல்ல? நீங்களும் உங்க ரசனையும். சினிமா ஸ்டார்னா ஒரு அங்கலட்சணம் வேணும். அதுக்கு எங்க ராதா மாதிரி அழகா இருக்கணும். அதை விட்டுட்டு தாராவை எதை வச்சு சினிமா ஸ்டார்ன்றீங்க? சொல்லுடா. கேபி சுந்தராம்பல் சினிமா ஸ்டார் இல்லையா? சமீபத்துல வேண்டாம், நான் அவ்வையார் படம் பார்த்தேன். அவ்வையார் மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படியே தாராவை எல்லாரும் பாருங்க. சரியான பழம் நீ அம்மா. ஏ ராஜா, டெய்லி இப்படி கேர்ள்ஸ் உங்களை கிண்டல் பண்றீங்களே, உங்க அம்மாவும் ஒரு பெண் தாங்கிறத மறந்துட்டீங்களா? பெண்களை தாய்க்குள்ளன்னு பெருமையா மதிக்கிற நாடுங்க இது. கரெக்ட் தேவி, உன்னோட ஒவ்வொரு சொல்லும் எங்களோட சிந்தனை தூண்டி திருத்திருச்சு. ஏய், தாய் குலத்தை நாம மதிக்கணும். அதனால இன்னையில இருந்து தேவி உனக்கு தாய் மாதிரி, நீ தேவிக்கு குழந்தை மாதிரி. நாங்க போய் புட்டி பால் அனுப்பி வைக்கிறோம். புட்டி பால்ல பார்த்தாது, ஒரு தொட்டி பால் அனுப்பிச்சு வைங்க. நிப்பிள் போட்டு அனுப்புங்க.
இந்த விஷயத்துல நம்ம குண்டு அசத்துறான்டா. ஏய், ஏன்டா நின்னுட்ட? டேய், அது போறாள ரோசி, அவ தாண்டா பயாலஜி லெக்சரோட தங்கச்சி. ஆமா, டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். குல்ஃபான்ஸ் மாட்டிச்சா? இல்லடா, இன்னும் ஒருதலை ராகமா தான் இருக்கு. அப்ப முகத்துல தாடி காணோம். போற போக்க பார்த்தா வளர்த்துருவேன்னு நினைக்கிறேன். என்னடா அவன் உண்மையாவே காதலிக்கிறான் போல இருக்கு. ஆமாண்டா, உண்மையான காதல் தான் இது. அவளை நான் உயிருக்குள்ள நேசிக்கிறேன்டா. ரோசியோட மானசீகமா ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கேன். அவ மட்டும் சம்மதம்னு சொல்லிட்டா அவளோட சந்திரமண்டலத்துக்கே போயிருவேன்டா. ஏய், பைத்தியக்காரா, காதல போய் பெருசா நினைக்கிறேன், முட்டாள். ஏய்,